நமது உடலுக்குள் இருக்கக்கூடிய பித்த சுரம்பிகள் தான் நாம் உணவாக உட்கொள்வதை அதனுடைய வலுகொண்டு ஜீரணித்து நமக்குள் சத்தாக மாற்றக்கூடிய செயலாக அது செயல்படுகின்றது. எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனாலும் ஒரு சிலருக்கு இந்த சுரப்பி அதிகமாக அதனுடைய சுரப்பிகளை செயல்படுத்தும் பொழுது அந்த அமிலங்கள் அதிகமாக சுரக்கப்பட்டு அதை மாமிச உணவையும் உட்கொள்வார்கள், அதை அதிகமாகவும் உட்கொள்வார்கள். அவர் உடலும் சரி தசைகளும் சரி மிகவும் வலுக்கொண்டதாக அது உருவாகின்றது. மீண்டும் அதனால் பித்த சுரப்பினுடைய சுரப்பும் அதிகமாகின்றது. அப்பொழுது விஷத்தன்மை அதிகமாகி அரக்கத்தனமும் சிந்திக்கும் திறனும் இழந்து விடுகின்றது. ஒரு புலியோ யானையோ மற்ற மிருகங்கள் எப்படி முரட்டுத்தனமாக அது மற்றொன்றை தாக்குகின்றதோ அந்த அசுர குணம் இங்கே வளர்ச்சி அடைகின்றது. ஏனால் இதை எதற்காக சொல்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று குரு உணர்த்துகின்றார். காரணம், இந்த விஞ்ஞான வளர்ச்சியின் நிலைகள் உலகெங்கிலும் இந்த அடிப்படையில் என்று சுரண்டு கொண்டிருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் தான் நாம் வாழ்கின்றோம். ஆக ஒவ்வொருவரும் எத்தனையோ வகைகளில் தன் நாட்டிற்கு புகழ் சேர்க்க, தன் நாட்டை உயர்ந்த நிலையாக காட்டுவதற்கு எத்தனை வேலைகளை செய்கின்றார்கள். அதனில் புகழ் பெற்று கோடிக்கணக்கிலே பணங்களை சம்பாதிக்கின்றார்கள். அந்த ஆசையிலையும் செல்லுகின்றார்கள். ஆக அந்த ஒரே அடிப்படையில் சென்று அசுரத்தனமான செயல்களை அதன் வழி செயல்படுத்தும் பொழுது சிந்திக்கும் செயலும் இழந்து இன்று நாம் கிரிக்கெட் என்ற ஒரு விளையாட்டை சொல்லுகின்றனே, இது எல்லாம் இந்த அடிப்படையிலே தான் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றது. ஏனால் இது குறை சொல்வதற்காக அல்ல, குற்றம் காணுவதற்காக அல்ல. ஆனால் மனிதன் அவருடைய சிந்தனைகள் எந்த அடிப்படையிலே அந்த அசுரத்தனமான செயல்கள் அங்கே அவர்களுக்குள் இயக்கப்பட்டு பொருளை ஈட்டுவது ஒன்றே குறி, புகழ் பெறுவது ஒன்றே தங்களுடைய எல்லை என்று அந்த விளையாட்டினுடைய தன்மையை அதற்குள் அங்கே அதன் அடிப்படையிலே செயல்பட்டு அதன் வழி உணர்ச்சிகளை தூண்டி யாரெல்லாம் இந்த விளையாட்டை உற்று நோக்குகின்றார்கள் அவர்களுக்கும் இதே ஆசையை ஊட்டி அவருடைய வாழ்க்கையின் கெடுக்கும் நிலையாக கொண்டு வந்து விட்டார்கள். ஆக இன்று கிரிக்கெட் விளையாடுகிறார்கள் என்றால் அவர்கள் பணத்திற்காகத்தான் விளையாடுகின்றார்கள். ஆனால் நாம் செய்யக்கூடிய எல்லா வேலையும் எடுத்துவிட்டு எந்த வேலையாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அதை செயல்படுத்த முடியாதபடி அந்த விளையாட்டை காண வேண்டும் என்ற உணர்வு கொண்டே முன்னணியில் நாம் செயல்படுகின்றோம். ஆக என் நாடு விளையாடுகின்றது, என் நாட்டிற்கு புகழ் சேர்க்க வேண்டும் என்று இந்த புகழ் தேடும் நிலைகள் பொருள் தேடும் நிலைகளாகவே தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்களும் இந்த உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு விஞ்ஞான அறிவில் தன் செயலை இழந்த நிலையில் தான் நடக்கின்றது. நம் நாட்டு மட்டுமல்ல, எல்லா உலகெங்கிலும் இதை போன ஒரு நாட்டிலே கிரிக்கெட் என்றால் இன்னொரு நாட்டிலே இன்னொரு விளையாட்டுக்காக அவர்கள் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று செயல்படுகின்றனர். காரணம், இந்த உலகத்தினுடைய செயல்கள் குறுகி கொண்டுதான் வருகின்றது. வாழ்க்கை மனிதனுடைய உடல் சதமானதல்ல, அது நீடித்தால் இருக்கப் போவதும் இல்லை. ஆகவே இந்த உடலில் வாழக்கூடிய காலத்திலேயே உயர்ந்த சக்திகளை நாம் பெற வேண்டும். அந்த உயர்ந்த சக்தி எது என்றால் அந்த மகிழ்ச்சியினுடைய அருள்சக்தி தான். ஒவ்வொரு நொடியிலும் அந்த மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி பெற வேண்டும். அகஸ்தியமா மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி பெற வேண்டும். துருவ மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி நாங்கள் பெற வேண்டும். எங்கள் ரத்த நாளங்கள் முழுவதும் அந்த சக்திகள் படர வேண்டும். எங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று நாம் எண்ணி எடுத்தல் வேண்டும். அதே சமயத்தில் நம்மை அணுகி நம்முடன் இருப்போரும் சரி, அக்கம் பக்கத்திலே வாழ்வோரும் சரி, அனைவரும் இந்த அருள்சக்தி பெற வேண்டும், அவர்கள் அந்த உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று நாம் எல்லோருக்கும் இது கிடைக்க வேண்டும் என்று எண்ணும் பொழுது நமக்குள்ளும் அந்த உயர்ந்த சக்தியாக வருகின்றது. எதிரி இல்லாத நிலைகள் உருவாக்கப்படுகின்றது. இப்படி நாம் பார்க்கும் ஒவ்வொருவரும் அந்த மகிழ்ச்சி சக்தி பெற வேண்டும் என்று எண்ணினால் தன்னை பாதுகாக்கும் நிலை வருகின்றது. அதே சமயத்தில் எல்லோரையும் காக்கக்கூடிய சக்தியாக வருகின்றது. நமக்குள் விளையும் இந்த உயர்ந்த உணர்வுகள் ஒளியின் சரீரமாக நம்மை மாற்ற உதவுகின்றது. ஏனென்றால் விளையாட்டு என்று சொன்னாலும் அந்த விளையாட்டினால் பேரையும் புகழையும் பணத்தையும் சம்பாதிக்கும் நோக்கத்திலேதான் எல்லா நாடுகளும் இதை முன்னணியை கொண்டு வந்து புகழ் தேடும் நிலைகளுக்குத்தான், இந்த உடல் பற்றை வளர்த்திடும் நிலைகளுக்குத்தான் கொண்டு சென்று விட்டார்கள். ஆக ஜெயித்தவன் கொண்டாடுவதும் தோற்றவன் வேதனைப்படுவதுமாக இந்த வாழ்க்கையில் நாம்
புகழ் சேர்க்கும் நிலையும் செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலையும் எப்படி சிந்தனை இழக்கச் செய்கிறது, இதை போன்ற இங்கே தோற்ற நிலைகள் மனதில் அது பரிவரித்து அதுவும் வேதனைப்படும் நிலைகளுக்கே இந்த உடல் பற்றிக்கு கொண்டு செல்கின்றது. செல்வத்தை சேர்த்து புகழை சேர்த்தாலும் இந்த உடலுக்குத்தான் அது, அதே சமயத்தில் வேதனையை சேர்த்தாலும் இந்த உடலுக்குத்தான். அது உடலுக்குள் உயர்ந்த நிலையை சேர்க்கும் நிலை இரண்டிலுமே இல்லை. அது தன்னை அறிந்து தனக்குள் இயக்கக்கூடிய சக்திகளை அறிந்து இதையெல்லாம் வழிகாட்டிய ஞானிகள் மகரிஷி உணர்வின் உகந்தம் என்றால் மனிதன் என்ற முழுமை அடையலாம், நல்ல சிந்தனைகளை காக்கலாம். இந்த நல்ல சிந்தனைகளை நாம் காத்தால்தான் ஏன் எதற்கு என்ன என்ற மெய்ப்பொருள் காணும் திறன் பெற முடியும். அந்த மெய்ப்பொருள் காணும் திறன் இழக்கப்பட்டு விட்டால் தன் குடும்பமும் சரி, தன்னுடைய செயல்களும் சரி, இந்த சமுதாயத்தினுடைய அமைப்புகளும் சரி, எதையோ ஒன்றையோ நாம் சாதிக்கப் போகிறோம் என்று ஆட்டு மந்தைகளைப் போன்று அந்த அடிப்படையிலே தான் நாம் செல்ல வேண்டி வரும். அதில் வேதனை ஆகிவிட்டால் சிந்தனை இழந்து அதே நிலையில் அது ஆழ்ந்து அதிலிருந்து மீள முடியாத நிலைகள் ஆகிவிடும். அவை இப்படி பெரிதொரு உணர்வின்பால் நாம் சிக்கப்பட்டு அதனுடைய ஈர்ப்பிலை சென்று இந்த வாழ்க்கையினுடைய நிலையில் உடல் ஆரோக்கியம் இல்லாது, மனம் பலம் இல்லாது, மனநோயாகி இப்படி தன்னைத்தான் அழித்திடும் நிலையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். ஞானியில் காட்டிய அருள்வழி நம்மை நாம் சிந்தித்து உயிரோடு ஒன்றிய உணர்ந்து அனைத்தையும் ஒளியின் சுடராக மாற்றி உடல் நலமும் மனபலமும் மகிழ்ந்து வாழும் அருள்சக்தி பெற்று தன் உயிரை காக்கக்கூடிய நிலையாக, உயிரோடு ஒன்றும் நிலையாக, அழியாத நிலை பெறும் நிலையாகத்தான் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் அடைய வேண்டும். அந்த நிலையில் நான் இந்த காலத்தால் விஞ்ஞான உலகில் எங்கெங்கோ திசை மாறி எப்படி எப்படியோ சென்று கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் குருநாதர் நமக்கு சுட்டிக்காட்டி இதுபோன்று மனிதன் சூதுகள் சிக்குவதிலிருந்து விடுபட வேண்டும் என்று வழிகாட்டுகின்றார்கள்.